ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவா லட்டு. என்னங்க ரவா லட்டு தான் தெரியுமே அப்படின்னு சொல்கிறீங்களா? இது அப்படி இல்லைங்க. இது வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். எப்படி அப்படின்னா பீட்ரூட் ரவா லட்டு. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி, திராட்சை, சரியா? இதை நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா செவக்கிற மாதிரி லைட்டாக, சரியா? திராட்சை போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம முக்கால்வாசி வந்து ரவா லட்டுக்கெலாம் வந்து வெறும் முந்திரி மட்டும்தான் போடுவோம். ஏன்னா இது குழந்தைங்களும் சாப்பிட்ணும் அப்படின்றதால தான் நம்ம வந்து திராட்சை போட்டிருக்கோம், சரியா? ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பீட்ரூட்டோட இதுவும் வந்து போய் சேர்ந்துடும். ஸ்வீட் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் பிடிக்கும். இதை பார்க்கும்போதே சாதாரணமாக லட்டுன்னா சாப்பிட மாட்டாங்க பசங்க, வேண்டாம் அப்படின்வாங்க. பட் வந்து இந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான். இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். லைட்டாக நெய் விட்டுட்டு அதில் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். இதுலேயே இந்த கடாயிலேயே வந்து நம்ம ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ரவையை போட்டு செவக்க வறுக்க போகிறோம். இப்போ முந்திரி திராட்சையை எடுத்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து 1 கப் ரவை எடுத்துருக்கோம். இந்த ரவையை இதே நெய் இருக்கு இல்லையா, அதுலேயே நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நல்ல ஏற்கனவே இப்போ வந்து நம்மளுக்கு வறுத்த ரவை தான் கிடைக்குது. பரவாயில்ல, திருப்பியும் நம்ம அதை வறுத்தோம்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ரவையெல்லாம் நீங்கள் பொடிக்கவே வேணாம். இப்போ வர ரவை வந்து ரொம்ப சின்னதாக தான், சன்னமாக தான் இருக்குது. அதால் நீங்கள் பொடிக்கணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் பொடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுகர் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் 1 கப் எடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து 3/4 கப்பு சுகரே போகிறோம். அதுவும் கம்மியாக, அதுவே ஜாஸ்தி தான், கம்மியாக தான். ஏன்னா நம்ம பீட்ரூட்லேயே வந்து சுகர் வந்து இருக்கும். இந்த பீட்ரூட் சாப்பிட்றதால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஹீமோக்ளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு வந்து வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதை நல்லா அரைச்சிட்டு, வேகலாம் வைக்காமல் அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸில் போட்டோம்னா ஃபேஸ் வந்து நல்ல க்ளோ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட் மால்ட்டு செஞ்சு வீட்டிலேயே பீட்ரூட் மால்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பீட்ரூட் மால்ட்டு குடிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது உடம்புக்கு, சரியா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பீட்ரூட்டை ஒரு ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துட்டு, ஏன்னா அந்த பச்சை வாசனை போனோம் இல்லையா, அதால் பீட்ரூட்டை வந்து குட்டி குட்டி துண்டாக, ஒரு ரொம்ப குட்டி குட்டியில் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டு ப்ரெஷர் பேன்லேயே போட்டு குக் பண்ணி அரைச்சி அந்த தண்ணியை நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம், சரியா? இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போகிறோம். அப்புறம் நம்ம வந்து சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சுகர் வேணுமோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 3/4 எடுத்துக்கலாம், இல்லை அரை எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பீட்ரூட்லேயே வந்து ஸ்வீட்னஸ் இருக்குது, சரியா? இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு, வாசனை வருது. ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் வேணும்னா வந்து துருவின தேங்காய் கூட போட்டுக்கலாம். அப்போன்றச்ச லட்டு பிடிக்கும்போது நீங்கள் தேங்காவை போட்டுக்கலாம். இப்போயே போடணுன்னு அவசியம் இல்லை, பிடிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் போட்டால் போதும். ஏன்னா இது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பசங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஒரு டெம்ட்டும் வரும். இன்னொன்று வந்து குழந்தைங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவும் இன்க்ரீஸ் ஆகும், சரியா? இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இதை பாருங்கள், வறுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அட் எ ஸ்ட்ரெச் வந்து நம்ம வந்து இதை ஆட் பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா, பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஆஹா, செம செம. திருப்பியும் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம உப்புமாக்கா அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பீட்ரூட் கலர் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, சர்க்கரை ஏலக்காவும் போட்டு பொடிச்சு வச்சுருக்கோம். அந்த சர்க்கரையை இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு, முந்திரி திராட்சை இருக்குது இல்லையா, அதையும் இதில் நம்ம வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினோடனே நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா ஆயாச்சு. இதை பாருங்க, இந்த ஒட்டாமல் வரணும். இதுதான் பதம். இதை பார்த்திங்கன்னா அப்படி வருது பார்த்திங்கன்னா. இதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஆற வச்சிட்டோம்னா நல்லா ஆறிடும். அப்படியே லட்டு நம்ம பிடிக்க வேண்டியது தான். சரியா, அவ்வளோதான். இது ஒட்டாமல் வருது பார்த்திங்கன்னா. அது பாருங்கள், ஓரம் ஃபுல்லாக வந்து இதை பாருங்கள் ஒட்டாமல். இந்த ஸ்பேட்சில் அப்படி பண்ணும்போதே பார்த்திங்கன்னா கரண்ட் அப்படி வருது பார்த்திங்கன்னா. இதுதான் நம்மளுக்கு நல்ல பதம். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் எடுத்து ஆற வச்சுட்டு அப்படியே நம்ம லட்டு பிடிக்க வேண்டியது தான். பிடிக்கும்போது பார்க்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆன மாதிரியே இருக்குல்ல. பீட்ரூட் மால்ட் அந்த மாதிரி ரெடி பண்ணுறதை விட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி டைமில் கூட நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்க வந்து இதை சாப்பிட்ருவாங்க ஈஸியாக. சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தை கூட சாப்பிட்ரும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். வாங்க, இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துட்டு அதில் வந்து நெய்யை நல்லா வந்து தடவி விட்டணும், முன்னால் பின்னால். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதை நல்லா இப்போ ஃபேன் காற்றுல தான் வச்சுருக்கேன். இந்த ஃபேன் சுற்றுறது தெரியுது பார்த்திங்கன்னா. ஸோ ஃபேன் காற்றுல தான் வச்சுருக்கேன். இதை நீங்கள் அப்படியே வேணாலும் எடுத்துக்கலாம் கையில். இல்லை கரண்டி இருக்குது இல்லையா, இப்படி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நல்லா அழகாக இந்த உருண்டை வந்துடும். அதுக்கப்புறம் இதை அப்படியே கையில் எடுத்து வரும். அவ்வளோதான். ஷைனிங்காக செம்மையாக ஒரு பீட்ரூட் லட்டு தயாரிச்சிட்டோம் இல்லையா. வா, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். இனிமேல் ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரியே நம்ம வந்து வீட்டில் செஞ்சு அசத்தலாம். இந்த பாருங்க, அழகாக இதை வந்தாச்சு. திருப்பி இன்னொரு லட்டு. அவ்வளோதான். இதுக்கு வந்து டைமே அவ்வளோ ஆகாதுங்க, ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இதை பாருங்கள், பார்க்கும் போதே ரொம்ப எம்மியாக இருக்குது. கரண்டியில் எடுக்க முடியல வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். இப்போ ஆறிட்டுருக்கு, அதெல்லாம் பரவாயில்ல. இதை பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து கலர் அட்ராக்ட் பண்ணும், அந்த மாதிரி தான் ஃபுட்டை கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளேயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இல்லை வீட்டில் கெஸ்ட்டு யாராவது வராங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அவங்களுக்கும் வந்து என்னது இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் பெருமையாகவே இருக்கும். பாருங்களேன், அவ்வளோதான். ஈஸியாக எடுக்க வந்துடுறதுங்க. அழகாக நம்ம வந்து சாப்பிட்லாம். இந்த பாருங்கள், உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து லட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எடுக்கும் போதே பாருங்கள், நம்ம கையில் கூட ஒட்டலை. நல்லா வெந்திருக்கிறதுன்றது வந்து இதுக்கு தான், இந்த பதம் தான். ரொம்ப நல்லா இருக்குல்ல, எம்மியா.
நெக்ஸ்ட்டு வருது எல்லாம் ஃபெஸ்டிவல் டைம். அடுத்தது கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரிலாம் வரும்போது கூட இந்த மாதிரி ரவா லட்டு பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ரவா லட்டு. இதே மாதிரி நீங்கள் கேரட்டில் கூட செய்யலாம். ஆனால் பீட்ரூட்டில் செய்யும் போது அந்த என்ன சொல்கிறது, அந்த கலர் செம்மையாக வரும். கேரட்லேயும் வரும். கேரட், ஆரஞ்சு ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து கூட, அதாவது பாதி ரவையை கொஞ்சம் இந்த மாதிரி கேரட் போட்டு பாதி வந்து பீட்ரூட் போட்டு நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், அவ்வளோதான். அப்போ பசங்களுக்கு வந்து நான் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன், நான் பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு குழந்தைங்க சொல்லி போட்டி போட்டுன்னு இந்த லட்டை என்ன பண்ணிவிடுவாங்க, காலி பண்ணிவிடுவாங்க. இந்த பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? ஒட்டாது, க்ளீனாக வரும். நான் ரவை எடுத்ததை பார்த்தீங்கல்ல, கொஞ்சம் தான் நான் ரவை போட்டேன். இதுக்கே வந்து உங்களுக்கு நிறைய லட்டு வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம பண்ணுறது ஈஸி தானே. செஞ்சு சாப்பிடுங்க, அசத்துங்க எல்லாரையும் போட்டு. இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டமோட நான் உங்களை பார்க்க போகிறேன். செஞ்சு நம்ம அசத்தலாம். சரியா? ஈஸியாக வந்து உங்களுக்கு என்னடா இது தண்ணிலாம் விட்டமே பிடிக்க வராதேன்னெலாம் நினைக்காதீங்க. இதை பாருங்கள் எவ்வளோ குயிக்காக வந்துடுது பார்த்தீங்களா? இது வந்து கோட்டிங் கூட நீங்கள் வந்து இது தேங்காய் கொடுத்துக்கலாம். வீட்டில் தேங்காய் நிறைய இருந்ததுன்னா அது கொஞ்சம் நல்லா மிக்சியில் போட்டு முத்தின தேங்காவாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா பூவாக ஆகிடும். நல்லா அப்படியே அதில் கூட ஒரு ரோல் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் டெக்கரேஷன் பண்ணும்போது அந்த மாதிரி கூட ஒரு ரவுண்டு, இப்போ இந்த பக்கம் வருது இல்லையா, இந்த ஒரு ரவுண்டு வந்து அந்த மாதிரி தேங்காவில் உள்ளே வர ரவுண்டு வந்து இந்த மாதிரி ப்ளைனாக கூட நீங்கள் வந்து செய்யலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஃபேன் கிட்ட அப்படி வைக்கும் போதே இந்த காற்றுலேயே நல்லா ஆறி போயிடும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்காவது ஹீமோக்ளோபின்லாம் கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன் நம்மளே சாப்பிட்லாம், என்ன சொல்கிறீங்க? ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சர்க்கரை பொடி பண்ணும்போது ஏலக்காவையும் சேர்த்து போட்டு பொடி பண்ணிவிடுங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஃபினிஷ் ஆயாச்சு. எப்போ நம்ம உப்புமா அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் அப்படின்றத விட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டை செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடைசியாக இது ஒரு குட்டி லட்டு ஒன்று பிடிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப குட்டி லட்டு இதுதான். லாஸ்ட் இந்த கண்டெய்னரில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னடா இது வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுலேயே கொஞ்சமாக பாலை விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சர்க்கரை எல்லாமே போட்டிருக்கோம், பீட்ரூட்டும் இருக்குது. நல்லா கொதிச்சோன்னா நல்லா ஒரு ஆற்று டம்ளர் எடுத்து நல்லா ஆற்றிட்டு அப்படியே நம்மளே குடிச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? எந்த பொருளையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லை பாருங்கள் எத்தனை லட்டு வந்திருக்கு பார்க்கலாமா? ஏன்னா இதில் ஒரு பெரிய லட்டு இருக்குது, சின்ன லட்டு இருக்குது. எத்தனை வந்திருக்குன்னு பார்க்கலாம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 18, 20 லட்டுக்கு வந்திருக்குங்க. இதில் சூப்பராக ஒரு 19, 20 லட்டுக்கு வந்திருக்கு. போகிறோம் இல்லையா ஒரு ஃபேமிலிக்கு, சூப்பராக இருக்குது. இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் நல்லா அடுப்பில் வச்சுட்டு பாலை விட்டுட்டு கொஞ்சமாக பால் விட்டுட்டு நல்லா காய்ச்சிட்டு குடிச்சிடுங்க. சூடாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சான்ஸே கிடையாது. சரியா? ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட
டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.